ஒய் பிரிவு பாதுகாப்பு எங்கள் தலைவருக்கு மட்டும் கொடுக்கலங்க. நாங்கள் சட்ட ரீதியாக போராடி தான் அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை பெற்றிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் அவர் இந்தியாவிலேயே வந்து அதிகமாக வரி செலுத்தக்கூடிய நடிகர்கள் பட்டியலில் எங்கள் தலைவர் 2வது இடத்துல இருக்கிறார். அவர் ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம். புரியுதுங்களா? அதனால் அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் இருக்குது. அந்த இடத்துல இப்போ ஷாருக் கான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. மற்ற நடிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. பல கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்தாங்க? முறையாக அனுமதி வாங்கி எங்களுக்கு உண்மையிலேயே பாதிப்பு இருக்கிறது என்பதை சொன்னதுனால தான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்களே தவிர, இப்போ அந்த பாதுகாப்பை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டா இருக்கிறோம். ஏதாவது நீங்கள் ஒய் பிரிவு அதிகாரி எங்கேயா ஒரு இடத்துல பார்த்தீங்களா? கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்க வந்தாங்களா? தேவை ஏற்படுத்தும் போது பயன்படுத்துவதற்காகத்தான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு என்பது எங்களுடைய தோழர்கள் தான். எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தான். தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கவசம்.